அன்பானவர்களே, புனித ரமதான் தொடங்கிவிட்டால் நான் சொல்லுவது சஹீஹுல் புகாரியில ஈமான் என்று ஒரு பாடம், கிதாபுல் ஈமான். கிதாபுல் ஈமானுடைய பாடத்துல வஹி வருவது சம்பந்தமான பாடம். வஹியினுடைய பாடத்தில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் வந்துவிட்டால் கான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான், ரமதானிலே வேகமாக தர்மம் செய்வார்கள். அது வீசி அடிக்கும் காற்றை போல தர்மம் செய்வார்கள்னு வருது. அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான் அஜ்வது கர்ரீஹில் முர்சலா. காத்து அடிக்கிற போது குறிப்பிட்ட ஏரியாவுக்கெல்லாம் அடிக்காது, வெறும் இங்க மட்டும் போலாம், இங்க போவேணான்னு எல்லாம் எல்லாருக்கும் பொதுவான காற்று. வீசும் காற்றை விட வேகத்தில் புனித ரமலான் வந்துவிட்டால், இந்த ரமலானிலே ஜிப்ரீலை சந்தித்தவுடன் எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்க துவங்கி விடுவார்கள் என்பது புகாரியினுடைய முதல் பாடம். கொடுத்தா காசு காலியா போயிரும், கொடுத்தா தீந்து போயிரும் என்று உங்களுக்கு ஷைத்தான் வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனால் கொடுத்தால் அதிகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். 3வது ஜுஸுல இருக்கிற ஆயத்து இது. ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், தீர்ந்து போய்விடும், வறுமை வந்துவிடும் என்று ஷைத்தான் வாக்களிக்கிறான். அல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா, ஃபத்ல்னா இருக்கிறத விட அதிகமாகும் என்று அல்லாஹ் வாக்குறுதி சொல்கிறான். இந்த ரெண்டில் நாம் எந்த வாக்குறுதியில இருக்கிறோம் என்பது முடிவாக வேண்டும். தீர்ந்து போய்விடும் என்று சொல்லுகிற ஷைத்தானின் வாக்குறுதியா, அல்லது நீ கொடுத்தால் இறைவன் அதிகமாக கொடுப்பான் என்கிற அல்லாஹுவின் வாக்குறுதியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு பொருளாதாரத்தில் சொன்னது 3 செய்தி சத்தியமிட்டு சொன்னார்கள். 3ம் நம் கவனத்திற்கு இந்த புனித ரமதானுடைய நேரத்தில் சிந்தனைக்கு வர வேண்டியவை. 1, மா காலத்தி ஜகாத்து கத்தன் கத்து இல்ல அகில கத்து. ஜக்காத்து வெளியே போகாம உள்ளேயே கலந்துருந்துச்சுன்னா இந்த இருக்கிறதையும் சேர்த்து அழிச்சிரும். இது அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறாரு. மகாலத்தி ஜக்காத்து மாலன், ஜக்காத்து வெளியே போகாமல் உள்ளேயே இருக்குமானால் இருப்பதையும் சேர்த்து அதை அழித்து விடும். இது 1வது. அல்லாஹுவின் தூதர் சத்தியமிட்டு சொன்ன 2வது செய்தி, மன் அத்தா ஜகாத்த மாலிஹி ஃபகத் ذهب عنه شره, யார் தனது பொருளுக்குரிய ஜக்காத்தை செலுத்தி விட்டாரோ அவரின் தீங்கு அவரை விட்டும் போய்விட்டது. அதாவது வெளியே போற தீங்கு, வெளியே போற நோய், வெளியே போற முசீபத் போக விடாமல் பிடித்து உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று அதற்கு அர்த்தம். இது 2வது சத்தியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தின் விஷயத்தில் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொன்ன 3வது செய்தி, மா நஃபகத் மா நகசத் மாலும் மின் சதகா. ஒருபோதும் தர்மத்தால் காசு குறைந்து போகாது, ஒருபோதும் குறையாது. நான் கொடுத்து ஏழையாகிவிட்டேன் என்று நடுத்தரவில் இறைவன் யாரையும் நிப்பாட்டவில்லை. அந்த காலத்தினுடைய கொடை வள்ளல்கள் ஹாத்திம் தாயில இருந்து இந்த காலத்தில் வாரி வழங்குகிற வரைக்கும் வழங்கியதால் அவர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள் என்று ஒரு வரலாறு நிச்சயமாக கிடையாது. சில பேர் கஞ்சத்தனமா கொடுக்காம இருக்கிறாங்க. அல்லாஹ் அதை சொல்லுகிறான். கஞ்சத்தனமா அப்படியே காசு வச்சிருக்கிறவங்கள அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்காதீங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன், யப்கலூன்னா கஞ்சத்தனம் செய்யறவங்க, பிமா ஆதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் வழங்கியதில் வழங்காமல் கஞ்சத்தனம் செய்வோர் கைரன் லஹும் பல் ஹுவ ஷர்ருன் லஹும், நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம், அது அவர்களுக்கு கெட்டது என்று சொல்லுகிறார். பொதுவாக அல்லாஹுடைய பாணி, கடமைகளை சரிவர செலுத்தாத போது அவனுக்கென்று வேறு முறை இருக்கும், வாங்கி கொள்ளுவதற்கு அவனுக்கு வழி தெரியும். அதனால் சொல்லுகிறான், நல்லது என்று நினைக்க வேண்டாம். இவ்வாறு கொடுப்பது யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற அளவுக்கு வச்சிருக்கானோ அவர்கள் கோடி முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். என்னன்னா, வாங்குகிற நிலைமை இல்லாம கொடுக்கிற நிலைமைக்கு வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நன்றி செலுத்த வேண்டும். இந்த பணக்காரங்கள்லாம் நிறைய சஹாபாக்கள் காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய தான தர்மம் பண்ணாங்க. அவங்க நன்மை ஏறிக்கிட்டே போகுது.
இந்த சஹாபாக்கள்ல கொஞ்சம் ஏழைகளான சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, கொடுக்க முடியாது. கரெக்டா 2 தடவை பணக்காரங்க செய்யற மாதிரியே இவங்களும் தொழுகிறாங்க, இவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, இவங்களும் எல்லாம் பண்றாங்க. ஆனா திடீர்னு இருக்கிற காசுல கொஞ்சம் அள்ளி கொடுத்த உடனே அவங்க நன்மை ஏறிடுது நிறையா, இவங்களுக்கு அங்க மட்டும் ஏற மாட்டேங்குது. போய் சொன்னாங்க, எங்கள்கிட்ட காசு இருந்தா நாங்களும் கொடுத்துருவோம், எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்க தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா திடீர்னு தர்மம்னு ஒண்ணு பண்ணி எங்களை விட எக்கச்சக்கமா ஏறிடுது அவங்களுக்கு நன்மைகள், நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழை சஹாபாக்கள் அதனால ஆறுதல் சொல்லணுமேங்கிறதுக்காக நாம இப்போது ஓதுகிறோம் அல்லவா, தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அப்புறம் அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்லது கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்தம் 100 தஸ்பீஹ். இதை நீங்க ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்துருவான்ட்டாங்க. சந்தோஷம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்ட்ட? ذهب اهل الدثور بالأجور يا رسول الله. அல்லாஹ்வின் தூதரே, கூலியவெல்லாம் பணக்காரங்க வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்ட்டு தான் வந்தாங்க. இதை சொன்ன உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு, போய் உட்காந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு. பணக்காரங்க அதை விசாரிச்சாங்க, என்னமோ ஸ்பெஷலா ஓதுற மாதிரி இருக்கு என்ன? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் உட்காந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப இவங்க வந்தாங்க, ஏழை சஹாபாக்கள், நீங்க அவங்க தர்மம் செய்யறதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு தான் எங்களுக்கு இதை கொடுத்தீங்க, இப்போ அவங்களும் ஓதுறாங்களே அப்படின்னு சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா. நான் என்ன செய்ய, இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சிறப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு பரிசு, நாடியவர்களுக்கு தருகிறான், பணக்காரர்களுக்கு அதை தந்திருக்கிறான். சொல்ல வர்றது என்னன்னா, கொடுத்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செய்ய வேண்டும். எத்தனையோ பேரிடம் கொடுக்கவில்லை, ஆனால் கொடுத்தவன் கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாத்திரம் நீ வெளியில கொடுத்து விடு என்று கேட்கிற போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு.